அது லைட் அப்படியே ஜாயின் பண்ண வைக்கலாம் தான் வந்திருக்கேன். ஒரு பெரிய ஆளுக்கு பர்த்டே இருக்குது. அதனால சிஸ்டர் நான் நோட்டை பரவாயில்ல இங்கே சொல்லிடுவேன். கூட வேற செய்கிறவங்க வீட்டில் மோட்டர் பிடிச்சி ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எது தர துணி எனக்கு வேணா நீ காசு கொடுங்க நானே போய் எடுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த சிட்டிசன் டெம்பிள் அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம என்ன ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 188 ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். சரி வாங்க, இந்த நாள் நம்மளுக்கு எப்படி போகுது, இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணுறோம், யாரை மீட் பண்ணுறோம் அப்படின்றது இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா எனக்கே தெரியாது நான் யாரை மீட் போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சரி வாங்க, நம்மளுக்கு இன்றைக்கான விளாக்குள்ளே போகலாம். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்கல்லம்மா? கோல்ட் ஷாப் தான் வந்திருக்கோம். அது ஒரு கோல்டு லைட்டாக கட் ஆகிட்டு இருக்குதா, அது லைட் அப்படியே ஜாயின் பண்ண வைக்கலாம் தான் வந்திருக்கேன். நம்ம அண்ணா கடை இங்கே தான் இருக்குது. அதனால் நம்ம பார்த்துட்டு கண்டினியூ பண்ணேன். அது மாதிரி இப்போ ஆனாலும் நம்ம சீக்கிரமாக எங்கள் ஏரியாவுக்கு போகணும். ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய ஆளுக்கு பர்த்டே இருக்குது. அதனால் கூப்பிட்டு சீக்கிரம் வா அப்படின்ட்டு இன்னும் 45 மினிட்ஸில் போகணுமா. நம்ம இங்கே பஸ் ஏறி மெஜஸ்டிக் ஒர்க்கே 45 மினிட்ஸ் மேலே ஆகும். ஆனாலும் சீக்கிரம் ட்ரை பண்ணலாம். சீக்கிரம் அங்கே போனோன்னா அங்கே போய் பர்த்டே இதில் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளீஸாக வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கணும். அவ்வளோதான் வேறு நான் பண்ணுறது. எனக்கு ஃபஸ்ட்டே தெரியாதுப்பா. காற்றுலேயே தெரிஞ்சுன்னா வண்டி என்ன இடத்துல இருக்குது. ஆஃப்டர் ரோடில் தான் ப்ரூஃபே க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்கப்பா. ப்ரூஃப் க்ரியேட் பண்ணிட்டு எல்லாம் பர்த்டே விஷ் பண்ணிருந்தாங்களா. சரி நம்மளும் ஒரு விஷ் பண்ணிட்டு இப்போ போகலான்னு நினச்சிருக்கிறேன். பார்க்கலாம் நம்ம டைம். ஐயோ பாவம், காலியாக ஒரு பஸ்ஸு போய் நிற்கிறாங்க. ஆனால் நான் ஓடி பொருட்களை பஸ்ஸு பார்த்தேன். நேற்று மாதிரி ஒரு ட்ராப் கேட்டில் போகலாம், ஆனால் ட்ராப் பொருட்களே பஸ்ஸு போயிடுங்க. சரி வாங்க பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோன்னா, அது எங்கள் மம்மி வேலை செய்கிறாங்க. அவங்க கூட வேலை செய்கிறவங்க வீட்டில் மோட்டர் பிடிச்சி ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஏதோ மறந்துருக்கு. அது போட்டோன்னா மோட்டர் பிடிச்சி எப்படி போகுதுன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அந்த மறந்துலேருந்து மோட்டர் பிடிச்சி எப்படி போச்சுன்னு தெரில, அது என்ன ஆச்சுன்னு தெரில. சரி ஓகே அதே மாதிரி வாங்கினுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. அதுக்கு தான் சரி வாங்கின்னு வரலான்னு போயின்னு இருக்கேன். வாங்க கடை இருக்காயிலன்னு தெரில. நம்ம வாங்கிட்டு போகிறப்போ அப்படியே எங்கள் மெஜஸ்டிக்கில் ஒரு அந்நியமாக கோயில் இருக்குது. கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாத மாதிரியே ஆக்டிங் பண்ணி எல்லாரையும் கேட்டுன்னு போகலாம். இதான் மெஜஸ்டிக் அண்டர் பாஸ். சின்ன வயசில் எங்கள் அப்பா பர்த்டே துணியெல்லாம் எடுக்கணும்னா அத்தனை கூட்டம் சொன்னால் இங்கெல்லாம் கூட்டம் வந்துருவாங்களா. அப்போ எங்கள் ரேட்டில் கம்மியாக இருக்கும். இப்போல்லாம் எங்கள் கூட்டம் துணியை தரேன்னா எது தர துணி எனக்கு வேணா நீ காசு கொடுங்க நானே போய் எடுத்துறேன்னு சொல்லிட்டு இங்கே சிட்டி சென்டரில் இருக்குது. நாங்கள் தான் துணி எடுக்கணும். இங்கே வந்தால் சீப் அண்ட் பெஸ்ட்டு துணி நல்லா இருக்குது. ஆனால் நான் சீக்கிரமாக கலர்லாம் போய்டும். அதான் போய்ட்டு ಇಲ್ಲಿ ಅನ್ಯಮ ಟೆಂಪಲ್ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾನ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ಅವ್ರು ಗೊತ್ತಿಲ್ವಂತೆ. ಸರಿ ಬನ್ನಿ ಮುಂದೆ ಹೋಗ್ಕೆಲ್ಲ ಅನ್ಯಮ ಟೆಂಪಲ್ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಅಂತ ಬೇರೆ ಬ್ರೋ. ಇಲ್ಲಿ ಅನ್ಯಮ ಟೆಂಪಲ್ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಬ್ರೋ? ಭಯ ಟೆಂಪಲ್ ಅನ್ಯಮ ಟೆಂಪಲ್ அவங்க ಗೊತ್ತಿರಲಿ ಅಪ್ಪ. ಸರಿ ವಾಂಗಪ್ಪ, ಇವಾಗ ನಮ್ಮ ಮನೆಯಾಗಿರ್ತಾರೆ. ಅಣ್ಣ ಇಲ್ಲಿ ಅನ್ಯಮ ಟೆಂಪಲ್ ಎಲ್ಲ ಬರುತ್ತಂತಲ್ಲ, ಅನ್ಯಮ ಟೆಂಪಲ್ ಮುಂದೆ ಹೋಗಿ ಓಕೆ ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ರೇಟ್ ತೊಗೋಬೇಕಂತೆ. ಬನ್ನಿ இங்கே பாருங்க, டிஷர்ட்டில் செம்மையாக இருக்குது. எவ்வளோ சொல்லுங்க எல்லாம் 150 to 200 ப்ரோ. இல்லை அன்னியமா டெம்பிள் எல்லாம் போகிறது ப்ரோ. அன்னியமா டெம்பிள் ನಾಯಿಲ್ ಬಿಡೋದು. ನಮ್ಮ ಬ್ರದರೆಲ್ಲ ಆರಾಮಾಗಿ ಆಫೀಸಾಗಿ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಾರೆ. ನಮ್ಮ அப்படியே ಮನೆಲ್ಲ போகலாம். ನಮ್ಮ ಸಿಸ್ಟರ್ ಹಂಗೆ ಸಿಸ್ಟರ್ ಒಂದು ಜಾಗ ಬಿಡ್ತಾರೆ. ಆ ಕಡೆ ಎಲ್ಲ ಈ ಕಡೆ ಒಂದು ಜಾಗ ಬಿಡಿಸ್ತಾರೆ. ಒಂದೇ ಹೋಗ್ತೀನಿ. ನಮ್ಮ ಬ್ರದರೆಲ್ಲ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. நீங்க அன்னியமா கோயில் கேரளா. சரி ஓகே பை ப்ரோ. அவங்க கேரளாலாம் வந்திருக்காங்களாப்பா. அவங்களுக்கு எனக்கு தெரியல எங்கள் டெம்பிள். ஆனால் எனக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி எல்லாரையும் கேட்டேன். இதுதான் இந்த கடை தான். இந்த கடை பேர் பார்த்துங்க சரிதா பேர். இது எங்கன்னா அன்னியமா கோயிலுன்னு கேளுங்க. அங்கேருந்து சிட்டி சென்டருக்கு போகிற வழியில் ஒரு நாள் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஆதித்யா இன்டர்நேஷ்னல் ஆக்ரோ சப்ளையர்ஸ் ஏதோ இருக்குது. நீங்கள் அந்த மருந்து வாங்கி போய்ட்டு நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு இதான் வந்தது.
இது வாங்கிட்டு போய் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு சும்மா ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அடிச்சிங்கன்னா எங்கெங்கே இருக்கும். நாளைக்கு காலத்தில் எழுதி பார்த்தோன்னா எல்லாம் மோட்டை பூச்சிங்களும் மூட்டை கிட்டதெல்லாம் கட்டி நீ எந்த இடத்துக்கு போச்சுன்னே தெரியாது. நீங்களும் பூச்சியாக நெட்டெல்லாம் தூங்கலாம். ஒரு தண்ணி கிளாஸில் வச்சுட்டு பூச்சின்னு உட்காரு. எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணிட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன்னா கிளாஸ் எடுத்துன்னு தண்ணி பூச்சின்னு உட்காந்து காற்றுல உட்காந்து பூச்சின்னு இருப்பாங்க. மோட்டை பூச்சி அதில் இருந்து காய்ச்சின்னு இருப்பாங்க. இங்கே பாரு நீ 10 இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இப்போது அந்த பிரச்சனை இல்லை, பாராமல் இருக்கும். அதே மாதிரி தான் அவங்க பிரச்சனை தெரியணும்னு சொல்லிட்டு தான் இடத்துல இருக்காங்க. அதான் வாங்கி பண்ணி இருக்கேன். சரி வாங்க அப்படியே முன்னால் போய் வரதான் கேட்டு பார்க்கலாம். ஹாய் மச்சி, ஃபைனலி பிரிட்ஜ்கில் வெளியே வந்தப்பா. நான் இங்கே பாருங்கள் எதுவுமே டென்ஷன் இல்லை, க்ளீனாக. எங்கள் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க அப்படியே நீங்கள் நின்று இருக்காங்க. போகிறப்ப பார்த்து வரப்போ எங்கே நின்று இருக்காங்க, அவங்க கிட்ட என்ன நின்று இருக்காங்க கேட்கலாம். சிஸ்டர் நான் ನೋಡ್ದೆ ಬರೋವಾಗ ಹಿಂಗೆ ನಿಂತಿದ್ದೆ. ನಾನು ಬ್ಲಾಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೋಡಿದೆ ಬರೋವಾಗ ಹಿಂಗೆ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಲ್ಲ. ಯಾರು ಮಾಡ್ತಿದ್ದ ಅಲ್ಲೆಲ್ಲ ஓகே அவங்க லவருக்கோசரம் வெயிட் பண்ணின்னு இருக்காங்களாம். சரி வாங்க. நான் நாங்கள் நின்றுருந்தாங்களா இங்கே ஒரு மாதிரி தெரியல இந்த இடம், அதனால தான் இங்கே நிற்காதீங்க, இப்போ தெரியல நான் நில்லுங்க அப்படின்னு. ஏன்னா இங்கே வேறு மாதிரி டீலிங்லாம் போயின்னு இருக்கோம்ப்பா. அதுக்கப்புறம் வேறு மாதிரி தான் நினச்சிக்குவாங்க பார்க்குறவங்க, அதனால. ஓகே நம்ம வாங்க, நம்ம நார்மலாக போய் பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஓகே மச்சி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நாளைக்கு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.